ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த 3வது வாரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த வருடம் தொடங்கி வேகமாய் 3வது வாரத்துக்குள்ளே கடந்து வந்து விட்டோம். இந்த நாளினுடைய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஆராதனை நடத்துகிற அருமையான சகோதரர் பேசிலுக்காக, சகோதரி சோஃபியாக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறித்து வெளிப்படும்படியாக, இந்த நாளுடைய செய்தியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடு தேவன் இடைப்படும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான கால வேளையில் நம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வருடத்தை தொடங்கி இந்த 3வது வாரம் வரை உங்களுடைய கரம் எங்களை வழி நடத்தினதே அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கரம் பிடித்து நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த நாளுடைய ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. நடத்துகிற அருமையான சகோதரர் பேசிலுக்காக, சகோதரி சோஃபியாக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறித்து வெளிப்படுவீராக. நீர் எங்களோடு இடைப்படுங்க. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடு நீங்கள் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். வசனத்தின் மூலமாக இடைப்படுகிற தேவன், நீர் பேசுகிற தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்க, ஆசீர்வாதமுள்ள ஒரு ஆராதனையாய் அமைய கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுதும் ஆராதனைகளை கடந்து போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். தேவன் நம்மோடு இடைப்படுவாராக. ஆமென். எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்கள் எல்லோரையும் இந்த மாதத்தின் 3ஆம் வாரத்திற்கு வரவேற்கிறோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வனை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வனை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையால் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு.
மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் ஆண்டவரே இயேசு சாமி உம்மை விட பெரிய நாமம் எதுவுமே இல்லை சாமி. ஆண்டவரே இயேசு சாமி உங்களை விட ஆண்டவரே மேலான நாமம் எதுவுமே இல்லை சாமி. அந்த நாமத்தை நாங்கள் அறிஞ்சி கொண்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, இந்த பூமியில் அநேகர் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறியாமல் இருக்கிறார்கள் சாமி. ஆண்டவரே, ஆனால் நீங்கள் எங்களை தேர்ந்தெடுத்துக்கிறீங்க சாமி, உம்முடைய நாமத்தின் மகிமையை அறிவதற்கு சாமி. ஆண்டவரே, நீர் எங்களை எடுத்திருக்கிறீர் சாமி, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஒடிஞ்சு போன நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை கூப்பிடுற அந்த சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க சாமி. உமக்கு நன்றி சாமி. ஆண்டவரே, நாங்கள் பாவத்தில் விழுந்திருந்தாலும் சாமி, ஆண்டவரே சாமி உம்முடைய நாமத்தை கூப்பிட்டு ஆண்டவரே மன்னிப்பு கேட்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்குற அந்த சுதந்திரத்துக்காக உமக்கு நன்றி சாமி. ஆண்டவரே சாமி, நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சாமி உம்முடைய நாமத்தை கூப்பிட்றதுக்கு ஆண்டவரே நீங்களே எங்களை தகுதியாக வச்சிருக்கிறீங்க சாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஆண்டவரே சிந்தின ரத்தத்தினால் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்தை உச்சரிக்க ஆண்டவரே தகுதியானவர்களாக இருக்கிறோம் சாமி. அதற்காக உமக்கு நன்றி சாமி, உமக்கு ஸ்தோத்திரம் சாமி. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு உண்மையாக வாழ உதவி செய்யுங்க சாமி. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்தினில். யெகோவா
போதும் சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, என் வாழ்க்கையில் ஆண்டவரே எந்த சோதனை வந்தாலும் சாமி ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் சாமி. ஆண்டவரே அதை எதிர்த்து கொள்ள ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் சாமி. ஆண்டவரே என்னுடைய இந்த வர நாட்களில் சாமி ஆண்டவரே எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சாமி அதை மேற்கொள்ள ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, ஆண்டவரே நான் எதை சந்தித்தாலும் சாமி ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும் சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, நீர் மாத்திரம் போதுமானவராக இருக்கிறீர் சாமி. என்னுடைய வாழ்க்கையில் சாமி நீர் போதுமானவராக இருந்தீர் சாமி. ஆண்டவரே இனியும் இருக்கிறீர் சாமி. உமக்கு ஸ்தோத்திர சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, நாங்கள் ஆண்டவரே ஒருபோதும் ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்திராதபடி சாமி ஆண்டவரே உம்மை விட்டு விலகிறாதபடி ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே நீர் உமக்கு நெருக்கமாக வைத்துக் கொள்ளுங்க சாமி. ஆண்டவரே நாங்கள் அநேக நேரம் ஆண்டவரே இந்த உலகத்தை உலக பிரகாரமாக ஆண்டவரே சாமி இந்த உலகத்தை பார்த்து ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் போறவர்களாக இருக்கிறோம் சாமி. ஆண்டவரே அது எங்களுடைய நேச்சராக இருக்கு சாமி. ஆனால் ஆண்டவரே அதையும் மீறி சாமி உம்முடைய அன்பினால் சாமி ஆண்டவரே உங்களை நெருக்கி வைங்க சாமி. ஆண்டவரே சாமி உங்களோட க்ளோஸராக எங்களை நீங்கள் வைங்க சாமி. ஆண்டவரே நாங்கள் உங்களே நம்பி இருக்கிறோம் சாமி. ஆண்டவரே சாமி இனி வரப்புற நாட்களில் சாமி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சாமி உம்முடைய பிரசனத்தை எங்கள் வாழ்க்கையில் அதிகமாக உணரும்படி செய்யுங்க ஆண்டவரே இயேசு சாமி. உம்முடைய நாமம் எங்கள் மேல் இருக்குதுங்கிறத குறித்து நாங்கள் அதிகமாக கவனமாக இருக்க உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே சாமி எந்த ஒரு பாவத்திலும் விழுந்துடாதபடி சாமி எங்களை காத்துக்கொள்ளுங்க சாமி. ஆண்டவரே சாமி நீரே எங்களுக்கு போதுமானவர்களாக இருங்க சாமி. ஆண்டவரே மீதி உள்ள ஆராதனையை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். நாளுடைய செய்தி கடந்து போக போகிறோம். உங்களுடைய வேதாமத்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமும் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். Turn your Bible to the book of Isaiah chapter 49 verse 15 and 16. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்திரீயானவன் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. காரணம், இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இந்த வசனத்துக்கு கீழாக கடந்த 2 வாரம், ஒன்றாம் தேதி மற்றும் முதல் வாரம் 2வது வாரம் செய்தியை கேட்டோம். இந்த 3வது வாரம் இந்த வசனத்துக்கு கீழாக நம் செய்தியை கேட்க போகிறோம். விசேஷமாக இந்த அருமையான காலவேளையில் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் நான் இப்படியாக போட்டிருக்கிறேன், கம்ஃபர்ட் இன் த டைம் ஆஃப் லோன்லினஸ். நாம் தனிமையின் நேரத்தில் தேவனுடைய ஆறுதல், இல்லை நம்முடைய தனிமையின் வேதனையில், இல்லை தனிமையின் காலகட்டத்தில் தேவன் நமக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த அதிகாரம். இந்த அதிகாரத்தில் தீர்க்க தரிசனமாய் அநேக காரியங்களை ஏசாயாவின் மூலமாய் தேவன் இடைப்பட்ட போதிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எண்ணங்கள் எப்படியாக இருந்தது? தேவன் என்னை மறந்து விட்டார், தேவன் என்னை கைவிட்டு விட்டார், தேவன் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய காரியங்களுக்கு பதில் கொடுக்கவில்லை என்று சொல்லி ஏக்கத்தோடும் ஒரு கவலையோடும் ஒரு தனிமையின் உணர்வோடு இருந்தவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ஸ்திரீயானவர் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனமானது அநேக நேரத்தில் நம்மை தேற்றக்கூடியதாக இருந்திருக்கு. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அதை உணர்ந்திருக்கீங்க என்று எனக்கு தெரியாது. என்னுடைய வாழ்க்கையில் அநேக தடவை இந்த வசனம் என்னை தேற்றி இருக்கிறது, அந்த வசனத்தை நான் ருசித்து இருக்கிறேன். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் அநேக தடவை இந்த இப்படிப்பட்ட கேள்விகள் எழும்பியிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் தனிமையின் பாதையில் நீங்கள் நடக்கும்போது உங்களுடைய சோர்வுகள், உங்களுடைய வேக்கங்கள், உங்களுடைய வேதனைகள் எல்லாமே ஒரு பெரிய சேலஞ்சஸ் ஏற்படுத்தக்கூடியதாய், அநேக விதத்தில் சோர்வடைந்தவளாய் தேவனை விட்டு தூரமாய் போகக்கூடிய ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். அதுதான் நான் சொன்ன கம்ஃபர்ட் இன் த டைம் ஆஃப் லோன்லினஸ். உங்களுடைய தனிமையின் நேரத்தில் ஒரு ஆறுதல் இருக்கும் என்றால் அது தேவனுடைய வசனம் மாத்திரமே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மாத்திரம்தான் உங்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டு. அதான் வருத்தப்பட்டு பார
பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அநேக தடவை இப்படிப்பட்ட தனிமையின் நேரத்தில் நாம் யார் இடத்துல ஆறுதல் அடைகிறோம், யார் இடத்துல நம்ம ஆறுதலை தேடி ஓடுகிறோம், யார் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறாங்க என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உலக பிரகாரமாய் எந்த இடத்திலும் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே கர்த்தருடைய சன்னிதானத்தில், கர்த்தருடைய பாதத்தில் உங்களுக்கு ஆறுதல் உண்டு. உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும், உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும், உங்களுக்கு வேண்டிய ஆறுதலை கொடுப்பார். அதுதான் சொல்றாரு, ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. காரணம், உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போது என் முன் இருக்கிறது என்று சொல்லி தேவன் இடைப்படுகிறதை பார்க்கிறோம். வேதத்தில் 2 பேர் குறித்து இந்த காலை வேளையில நான் சுருக்கமாய் சொல்லிட்டு கடந்து போக ஆசைப்படுகிறேன். வேதத்தில் ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில தன்னுடைய தாயின் அன்பை உணர்ந்தவனாய் இருந்தான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவனுடைய தகப்பன், அவனை நேசிக்க வேண்டிய தகப்பன், அவனை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. குடும்பத்தில் அவன் தள்ளப்பட்டவனாய், அநேக நேரத்தில் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில வனாந்திரத்தில் கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்தி, கர்த்தர் ஒருவர் மாத்திரமே எனக்கு ஆறுதல் என்று சொல்லி அவன் யோசித்துக் கொண்டிருந்த அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி ஒரு ராஜாவாய் மாத்துகிறார். அவனுடைய ஸ்டேட்மெண்ட், அந்த தாவீதினுடைய ஸ்டேட்மெண்ட் இப்படியாக இருக்கிறது. வாசிங்க, சங்கீதம் 27 அதிகாரம் 10 வசனம் 11 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 27 10 11. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. தாவீதினுடைய அனுபவம் இதுதான். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார், கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்வார், கர்த்தர் எனக்கு ஆறுதல் செய்வார், கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், கர்த்தர் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார் என்று சொல்லி உணரக்கூடிய ஒரு அருமையான மனிதர் தாவீது. அதனால அவர் சொல்றார், எதிராளிகள் நிமித்தம் எனக்கு ஆலோசனைகளை உண்டு பண்ணி உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க என்று சொல்லி அவர் வெளிப்படையாய் சொல்லுகிறதை பாருங்க. இன்னொரு இடத்துல சொல்லும் போது, என்னுடைய எதிராளிகளுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்ல. காரணம், அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் என் மேய்ப்பராக. அவருடைய தகப்பனும் அவருடைய தாயும் அவரை கைவிட்டு இருக்கலாம், அவரை நினையாமல் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவர் மேல் நினைவாய் இருந்தார், கர்த்தர் அவரோடு கூட இருந்தார், கர்த்தர் அவர் கையிட்டு செய்த எல்லா காரியத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்கக்கூடிய ஒரு அருமையான ராஜாவாய் அமைந்தார். ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே ராஜாவாய் மாறவில்லை. அநேக சூழ்நிலைகள் அவர் கடந்து வர வேண்டியதாக இருந்தது. அநேக பிரயாசங்கள், அநேக வேதனைகள், அநேக அவமானங்கள், அநேக நேரம் இரவு நேரத்தில் தான் படுக்க முடியாதபடி அநேக குகைகளிலும் அநேக மறைவான இடங்களிலும் தன்னுடைய உயிருக்கு பயந்து ஓடுகிற ஒரு சூழ்நிலை. அதன் மத்தியிலும் அவருக்குள்ள இருந்த ஒரு நம்பிக்கை, கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார், யார் என்னை கைவிட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை இருந்தது. மறைந்த ஊழியர் பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் உங்க எல்லாருக்கும் தெரியும். அவருடைய பாட்டில் ஒன்று இப்படியா இருக்கு, தனிமையின் பாதையிலே நான் இருந்த நேரத்தில் தகப்பனா நீதான் எனக்கு தகப்பனா இருந்தீங்க என்று சொல்லி ஒரு அருமையான பாடலை அவர் பாடி இருக்கிறதை நம்ம எல்லாரும் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில அந்த தனிமையின் நேரத்தில், அந்த வேதனையின் நேரத்தில், அந்த கஷ்டத்தின் நேரத்தில் தேவன் உங்களை மறக்காதபடி உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கார் என்ற நிச்சயம் இருக்கும்போது நீங்களும் தாவீதை போல சொல்லலாம், கர்த்தர் என்னை சேர்த்துக் கொண்டார், கர்த்தர் என் வாழ்க்கையில முன்னேறி போக உதவி செய்தார், கர்த்தர் என்னை வெற்றி சிறக்க பண்ணினார் என்று சொல்லி சொல்ல முடியும். வேதத்தில் இன்னொரு மனுஷனை குறித்து பார்க்க போறோம். அவருடைய வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்கள். அவருடைய தாய் தன்னை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிடுவதை பார்க்கிறோம். வாசிங்க 1 நாளாகவும் 4 அதிகாரம் 9 வசனம் 10 வசனத்தை வாசிக்க கேட்போம். யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. யாபேசுடைய வேண்டுதல், யாபேசுடைய ஆரம்பம் இப்படியாக இருக்கிறது. அவளுடைய தாய் தன்னை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி
அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிடுவதை பார்க்கிறோம். அவனுடைய தனிமையின் நேரம், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம், ஒரு அவமானத்தின் சின்னமாய் அவன் காணப்படுகிறான். ஆனால் அவன் செய்த ஒரு நல்ல காரியம், அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்த்து, வேதம் சொல்கிறது, அவன் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய துக்கத்தை மாற்ற தேவனால் ஒருவர் தான் முடியும் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் மாற வேண்டும், அவனுடைய துக்கங்கள் மாற வேண்டும், அவனுடைய தனிமை மாற வேண்டும். அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாய் அவன் சொல்றான், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்த்து, நீங்க என்னை ஆசீர்வதித்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு எனக்கு அதை விலக்கி காத்தருளும் என்று ஜெபித்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றி அவனுடைய வாழ்க்கையில தகப்பனும் தாயுமாய் இருந்து அவனுடைய வேண்டுதலை அருளி செய்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3வது வாரம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக சோர்வுகள் ஏற்படலாம். உங்களுடைய தனிமையின் நேரத்தில் கர்த்தரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். தாவீது கர்த்தரை சார்ந்து இருந்ததுனால அவர் சொல்றாரு, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொண்டார் என்று சொல்லி. யாபேஸ் சொல்கிறாரு, நான் என் தாய் ஒருவேளை என்னை துக்கத்தோடு பெற்றிருக்கலாம், நான் ஒருவேளை அநேகருக்கு கசப்பான ஒரு பாத்திரமாய் இருக்கலாம், ஒருவேளை நான் என்னுடைய வாழ்க்கை ஒரு துக்கத்தின் சின்னமாய் இந்த பூமியில் நான் இருக்கலாம், ஆனால் என்னுடைய நிலைமை அப்படியாக இருக்க வேண்டாம். நான் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி முறையிட்ட போது தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற நிச்சயம் அவருக்குள்ள இருந்தது. அவர் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் கூட அநேக சூழ்நிலைகளை அந்த தனிமையின் நேரத்தில் கர்த்தர் என்னோடு கூட இருந்ததை பார்த்து நான் உணர்ந்திருக்கிறேன். என்னுடைய பாடல் ஒன்று நான் உங்களை எல்லாருக்கும் தெரிந்திருக்கோம், நீங்கள் பார்த்திருப்பீங்க. தன்னந்தண்ணி படகினிலே என்ற ஒரு பாடலை நாங்கள் எழுதி நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அந்த பாடல் இப்படியாக சொல்ல, தகப்பனாய் நீங்க இருந்து என்னை தேற்றினீங்களே, உம்மை போல வேற யாரும் இல்லை, நீங்க தான் எனக்கு தகப்பனாய் இருந்து என்னை தேற்றினீங்க என்று சொல்லி அந்த பாடலுடைய அர்த்தம் அப்படியாக போகும். என்னுடைய வாழ்க்கையில அநேக நேரம் நான் அந்த தேவனுடைய அன்பை உணர்ந்திருக்கிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய லோன்லினஸ், உங்களுடைய தனிமையின் நேரத்தில், உங்களுடைய கஷ்டத்தின் நேரத்தில் அந்த தேவனை நோக்கி முறையிடும் போது, தேவனை சார்ந்து வாழும் போது அவர் சொல்ல, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை என்று சொல்லி உங்களை அரவணைத்து வழி நடத்தி உங்களுடைய வேண்டுதலை உங்கள் வேண்டுதலுக்கு பதில் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கு. அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே என்னை கரம் பிடித்து நடத்துங்க. யாபேசையினுடைய துக்கத்தை மாற்றின தேவன், தாவீதினுடைய சிறையிருப்பை மாற்றின தேவன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான கால வேளையில் உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க கொடுத்த பெரிதான கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. விசேஷமாய் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட சத்தியத்துக்கு ஏற்றார் போல ஆண்டவரே, சிறியானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் எங்களை மறக்காத தேவன் ஆண்டவரே, எங்களுடைய லோன்லினஸ்ல, எங்களுடைய எல்லா விதமான ஆண்டவரே சிறையிருப்பின் நேரத்தில் நீர் எங்களுக்கு ஆறுதலாக இருந்து எங்களை வழி நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக நன்றி. அவர்களை ஆசீர்வதிப்பீராக, அவர்களை கரம் பிடித்து நடத்துவீராக, அவர்களுடைய எல்லா கவலைகளையும் மாற்றி போடுங்க. நீர் ஒருவர் மாத்திரமே அவர்களுக்கு ஆறுதலாக இருந்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக செய்யப்படும்படினால் ஸ்தோத்திரம். எல்லா துதிகனமே ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீனில் வருகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஜெப குறிப்பு இருக்கிறதால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.